வெல்கம் டு அரசி கமகம் சமையல். இன்றைக்கி சிப்பி காளானை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் 200 கிராம், ஒரு பாக்கெட் 100 கிராம், 200 கிராம் 2 பாக்கெட்டு சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா டைட்டாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு இதனுடைய தண்டு வந்து வேகாது. ஒரு சிலதில் சன்னமாக இருக்கும், ஒரு சில பூவில் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதை குறுக்க கூட ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இல்லாட்டி நீள நீளமாக கீறிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக கீறிக்கிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா தனியாக கட் பண்ணி 4ஆக தனித்தனியாக போட்டுருங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா குறுக்கு ஒரு கோடு போட்டால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த பிரியாணி ஜாமான் எல்லாத்தையும், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த காளானை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த காளானில் வந்து தண்ணி விடும், அதனால் நல்ல ஒரு கிளறிட்டு மூடி வச்சோம்னா அதிலேருந்து தண்ணி வெளியில் வரும், நல்ல தண்ணி வரும். அதனால் இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம். நல்லா சுருண்டு வந்து தண்ணி விட்டுருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஜாமான்: 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 4ஐயும் போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். நீங்கள் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இதில் வேணாலும் வைக்கலாம், வேணும்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், ரொம்ப தேங்காய் ஊற்றலை, ஒரு 1/4 மூடி தேங்காய். இதா சோம்பு, தேங்காய், ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், காளான் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் பெப்பர் தூள் போடலாம். தேங்காய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். கடைசியாக பெப்பர் தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ அருமையான, அட்டகாசமான, சுவையான ஒரு காளான் ரெடி. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.